செல்வம் அடக்கிறநாதன் அவர்களே, வேந்தன் அவர்களே, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய செயலாளர் அவர்களே, முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களே, பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபையினுடைய உறுப்பினர்களே, தவிசாளர்களே, பிரதி தவிசாளர்களே, எனது அன்பிற்கினிய தமிழ் மக்களே, சகோதர சகோதரிகளே, எல்லோருக்கும் எனது மாலை நேர வணக்கங்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், மே தினம் என்பது தொழிலாளர் தினம். தொழிலாளர்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக போராடி 1786ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட 140 வருஷங்களுக்கு முன்பாக 8 மணி நேர வேலையை 1789ஆம் ஆண்டு 8 மணி நேர வேலையை உறுதி செய்த தினம். ஆகவே அடிப்படையில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அரச உத்தியோகத்தர்களாக இருந்தாலும் சரி, தொழிற்சாலைகளில் இருந்தாலும் சரி, அவர்கள் 8 மணி நேர வேலையை அவர்களுக்காக உறுதி செய்த காலத்தில் பல பேர் தங்களுடைய உயிரை பலி கொடுத்துத்தான் அந்த 8 மணி நேர வேலை என்பது உருவாக்கப்பட்டது. ஆகவே இன்று நாங்கள் சில உரிமைகளை கொண்டாடுகிறோம் என்றால் 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர நித்திரை என நாங்கள் சில உரிமைகளை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அதனுடைய அடிப்படை எங்களுக்காக பல பேர் உயிர் தியாகத்தை செய்து எங்களுக்கான உரிமை, இன்று நாங்கள் அனுபவிக்கிற உரிமைகளை அவர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய அடிப்படை. எங்களை போன்ற இந்த உலகம் பூராக இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தேசிய இனங்கள் இன்னும் ஒரு அடிமைத்தனமான சூழ்நிலையில் ஒரு மேலாதிக்க சக்திகளினுடைய அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வாழ வேண்டும் என்ற பல பிரச்சனைகள் இன்று உலகம் பூராகவும் இருக்கின்றன. உலகத்தில் மிக கொடிய யுத்தம் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது அமெரிக்கா இன்று உலகத்தில் நான் யாரையும் அழிக்கலாம், ஒரு பெரிய சிவிலைசேஷனே, அதாவது ஒரு பெரிய நாகரிகத்தை நான் அழித்து விடுவேன், எல்லோரும் கவனமாக இருங்கள், ஒரு 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 இரவிலே ஈரானுடைய 2000-3000 ஆண்டு பழமையான நாகரிகத்தையே அழித்து விடுவேன் என்று விரட்டுகிற அந்த தொழில்கள் எல்லாம் வந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நாங்கள் இன்னும் இருக்கிறோம். ஆகவே பல நாடுகளினுடைய இறையாண்மை என்பது, பல இனங்களுடைய இறையாண்மை என்பது, பல மக்களினுடைய உரிமைகள் என்பது என்னவே கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம். நாகரிகத்தினுடைய உச்சி கொம்பில் அல்லது டெக்னாலஜி தொழில்நுட்பத்தினுடைய மிக உச்சாணி கொம்பில் இருக்கக்கூடிய காலத்தில் நாங்கள் வாழ்ந்தாலும் கூட இன்னும் எங்களை அடக்குபவர்களும் இன்னும் பல சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட அடக்குமுறைகள் என்பது இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அது மத ரீதியான அடக்குமுறைகளாக இருக்கலாம், சாதி ரீதியான அடக்குமுறைகளாக இருக்கலாம், இன ரீதியான அடக்குமுறைகளாக இருக்கலாம். இந்த அடக்குமுறைகள் என்பது பல்வேறுபட்ட வழிமுறைகளிலும் இந்த அடக்குமுறைகள் என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே இந்த அடக்குமுறைகள் அனைத்தையும் உடைக்க வேண்டிய பெரிய பங்கு எல்லோருக்கும் இருக்கின்றன. குறிப்பாக சொல்வதானால், இந்த உலகத்தில் நாங்கள் இன்றைக்கு சாப்பிடுவதற்கும் சரி, என்ன செய்வதற்கும் எங்களுக்கு இருக்கக்கூடிய தொழிலாளர் கூட்டம் இல்லை என்றால், விவசாயிகள் இல்லை என்றால், மீன்பிடியாளர்கள் இல்லை என்றால் நாங்கள் உயிர் வாழ்வது என்பது இல்லாத ஒரு காரியம். ஆனால் அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் எப்படி இருக்கிறது, அவருடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு விவசாயிகளால் இலங்கையில் விவசாயம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா? யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான விவசாயிகள் விவசாயத்தை கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலை. ஏனென்றால் உங்களுக்கு உரம் என்பது தட்டுப்பாடு, இல்லை என்றால் விலையேற்றம், கட்டுப்படியாகாத சூழ்நிலை, அவர்கள் கொண்டு வரக்கூடிய பொருட்களுக்கான சரியான விலைகள் கிடைக்காமல் போன்ற பல பிரச்சனைகளால் விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வீட்டுக்கு அதாவது பேசாமல் இருந்து விடலாம். இதனால் என்னால் என்னை காப்பாற்ற முடியும், நான் ஒரு கடனாளியாக மாறுகிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது என்ற ஒரு நிலவரத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
வடக்கு மாகாணத்தில் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை, வருஷக்கணக்காக நடக்கக்கூடிய பிரச்சனை கடல் தொழிலாளர்களுடைய பிரச்சனை. கடல் தொழிலாளர்கள் எங்களது கடலில் இந்தியாவினுடைய தரப்பில் இருக்கக்கூடிய மீன் பிடிப்பது மாத்திரமல்ல, அவர்களது வலைகள் அறுக்கப்படுகின்றன, அவர்களது வாழ்வாதாரம் இல்லாமல் போகின்றது. சில சமயங்களில் அவர்களது படகுகள் கூட அனைத்து மூழ்கடிக்கப்படுகிற சூழ்நிலைகளை கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டி கேட்டாலும் இன்று வரை அதற்கான தீர்வுகள் எதுவும் இல்லை. கடல் தொழில் அமைச்சர் என்று சொல்லக்கூடியவர்கள் யாழ்ப்பாணத்தில் தான், அவர் யாழ்ப்பாணத்தில் செயலாளராக இருந்தாலும் கூட யாழ்ப்பாணத்தில் தான் குடிகொண்டிருக்கிறார். ஆனால் அவரால் இந்த பிரச்சனையை எந்த கணத்திலும் தீர்க்க முடியாத ஒருவராகத்தான் இருக்கிறார். இன்றைக்கு இந்த மே தினத்தை அல்லது உரிமைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு நாளில் தமிழ் மக்களுடைய உரிமைகள் என்பது இன்று இருக்கக்கூடிய அரசாங்கம், நாங்கள் எல்லோரும் பேசக்கூடிய ஒரு இடதுசாரி அரசாங்கமாக, ஒரு சோசியலிச அரசாங்கமாக, கம்யூனிச சித்தாந்தத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்ட அரசாங்கமாக இருக்கக்கூடியவர்கள் இங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தொடர்பாக, மீனவர்கள் தொடர்பாக, விவசாயிகள் தொடர்பாக என்ன விதமான எண்ணப்பாடுகளை கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது எனக்கு முன்னர் பேசிய கஜதீபன் கூட சொன்னார்கள், நாளைக்கோ நாளை மறுதினமோ உங்களுக்கு மீண்டும் பெட்ரோல் விலை கூடலாம். அது மாத்திரமில்லை, வருகிற 9ஆம் தேதி மின்சாரம் விலை ஏறப் போகிறது. உங்களுக்கு மாதம் மின்சாரத்தை விலையேற்றுகின்ற ஒரு நிலை. ஆனால் இந்த மின்சாரம் ஏன் விலை ஏற்றப்படுகிறது? இங்கு கொண்டிருக்கக்கூடிய இந்த மின்சாரத்தை உருவாக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட நிலக்கரி என்பது தரமற்ற ஒரு 20% மின்சாரத்தை தான் உருவாக்கக்கூடிய, அதனால் அந்த மின்சாரத்தை உருவாக்குகிற மின்னாக்கிகளே பழுதாகக்கூடிய சூழ்நிலை தான் இந்த நிலக்கரி என்பது இறக்குமதி செய்யப்படுகிறது. இந்த நிலக்கரியால் ஏற்பட்ட ஊழல் மாத்திரம் 750 கோடிக்கு மேல் என்று சொல்கிறார்கள். இப்ப நாங்கள் 750 கோடியை இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் இந்த நிலக்கரி இறக்குமதியில் இந்த ஊழலை செய்தால் அந்த 750 கோடியை யார் இப்பொழுது செலுத்த போகிறார்கள்? நாங்கள் தான். உங்களுக்கு மேல் வாரம் அடுத்த 9ஆம் தேதி மின்சார கட்டணம் உயர்த்தப்படுகிற உடனே எங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 10 யூனிட்டுக்கு ஒரு விலை, 20 யூனிட்டுக்கு டபுள் மடங்கு என்ன மேலே மேலே போகிற பொழுது உங்களுக்கு யாரும் வீட்டில் மின்சாரத்தை பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆகவே இந்த அரசாங்கத்தில் நாங்கள் ஒரே ஒரு விடயத்தை தான் நாங்கள் பார்த்துக் கொண்டிருந்தோம் என்னவென்றால், இந்த அரசாங்கம் ஊழலுக்கு எதிராக போரிடுகிறது, ஊழல்வாதிகளை இல்லாமல் செய்கிறது. இந்த அரசாங்கம் ஒரு புதிய நோக்கத்துடன் வந்திருக்கிறது. இந்த அரசாங்கம் ஏழை எளிய மக்களை காப்பாற்றும். இந்த அரசாங்கம் தொழிலாளர்களை காப்பாற்றும். இந்த அரசாங்கம் விவசாயிகளை காப்பாற்றும். ஆனால் இந்த விடயங்களில் எதனையாவது இந்த 1.5 வருட காலத்திற்குள் இந்த அரசாங்கம் செய்திருக்கிறதா என்பதுதான் இருக்கக்கூடிய கேள்வி. எல்லோரும் சொல்றாங்க, சரி இந்த அரசாங்கம் வந்த காலகட்ட பிரச்சனை, உலகத்தில் பிரச்சனை, யுத்தம், சண்டை, அப்ப இதால அவர்கள் என்ன செய்ய முடியும் என்று கேள்வி கேட்கக்கூடியவர்கள் இருக்கலாம். ஆனாலும் கூட இவர்கள் இன்றைய இந்த அரசாங்கம் இறுதியாக 2 விடயங்களை பற்றி தான் பேசினார்கள். என்ன விடயத்தை பற்றி பேசினார்கள்? ஒன்று, ஊழலை ஒழிக்கிறார்கள், பல பேர் கைது செய்யப்படுகிறார்கள், ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த நிமிஷம் பிழையிலே போய்விடுவார்கள். இது ஒரு ஊழல் சம்பந்தமான பிரச்சனை. ஆனா இந்த அரசாங்கம் ஊழலில் ஈடுபடுகிறதா இல்லையா? 323 கண்டெய்னர்ஸ், அதாவது கப்பலில் வந்த பெரிய கொள்கலன்கள் 323 எந்தவித சோதனையும் இல்லாமல் விடுவிக்கப்பட்டது. எல்லோருக்கும், அதாவது இப்ப இல்ல, மிக இந்த அரசாங்கம் வந்த ஆரம்பத்தில் குறைந்தபட்சம் அந்த கொள்கலன்களுக்குள் என்ன இருக்கிறது என்பதை கூட பாராளுமன்றத்தில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது. ஆகவே இந்த கொள்கலன்களுக்குள் என்ன இருக்கலாம்? கஞ்சாவும் இருக்கலாம், அமிலம் இருக்கலாம். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் பேசும்பொழுது சொன்னார், அதுக்குள்ள துப்பாக்கிகள் வந்திருக்கு சொல்லி சொன்னார். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அமைச்சர்களுக்கு தெரியும், அதை ரிலீஸ் பண்ணி வெளியில விட்டது. ஆகவே அடிப்படையிலே அவர்கள் ஊழல் புரிகிறார்களா இல்லையா, அந்த கொள்கலன்களுக்குள் என்ன இருக்கிறது என்பதை இதுவரை பொதுமக்களுக்கு அறிவிக்கவில்லை, பாராளுமன்றத்துக்கு அறிவிக்கவில்லை. அதே போல நிலக்கரி என்பது 750 கோடி ஒரு தரமற்ற நிலக்கரி உருவாக்கப்பட்டிருக்கிறது.
இப்பொழுது அடுத்த பிரச்சனை, ஆஸ்திரேலியாவுக்கு கடன் வேண்டினாங்க, கடன் கொடுக்க வேண்டும். திருப்பி கொடுக்கிற கடன் 25 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்றால் எங்களை காசுல 90 கோடிக்கு மேல 25 மில்லியன் அமெரிக்க டாலர் சொன்னார்கள். இந்த இமெயிலுக்குள்ள யாரோ ஒருத்தன் உள்ள புகுந்து ஒரு கம்பெனிக்கு அனுப்ப வேண்டிய காசு அவர்கள் எடுத்து விட்டார்கள். ஆனால் எங்களுக்கு நாங்கள் அதிகிற பொழுது சொல்றாங்க ஒரு தரம் அதுக்குள்ள. ஆனால் அந்த இமெயில வேறு யாரும், அதாவது அந்த இமெயில் தரவுகள் யாராலும் கொடுக்கப்பட்டிருக்கலாம். இப்பொழுது சில பேரை பணி நீக்கம் செய்திருக்கார், தற்காலிக பணி நீக்கம். அதில் ஒருவர் நேற்று தற்கொலை செய்து கொண்டார், அல்லது அவர் நேற்று செத்திருக்கிறார். அது தற்கொலையா கொலையா ஒருவருக்கும் தெரியாது. அவர்தான் இந்த ஊழலை கண்டுபிடித்தவர். இந்த காசு சம்பந்தப்பட்டவருக்கு போய் சேரவில்லை என்பதை கண்டுபிடித்தவர் இப்பொழுது இழந்திருக்கிறார். அவர் தானாக இறந்தாரா, தற்கொலை செய்தாரா, கொலை செய்யப்பட்டாரா, யாருக்கும் தெரியாது. இந்த 25 மில்லியன் என்பது ஒரே அடியாக அனுப்பப்பட்ட பணம் இல்லை என்று இப்பொழுது சொல்லப்படுகிறது. 5000ஆக 10,000ஆக அது தொடர்ச்சியாக அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த பணம் தொடர்ச்சியாக வேறு நாளுக்கு தான் அது போயிருக்கு. அது ஒரே நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாமல் போனதா இப்பொழுது சொல்கிறார்கள். நாங்கள் எப்படியும் அதை கண்டுபிடிப்போம் என்று இன்னொரு தரப்பு சொல்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு போன காசு இப்பொழுது அமெரிக்காவுக்கு போய்விட்டது. ஆகவே இந்த காசு இவர் 25 மில்லியன் திரும்ப வரப்போவது கிடையாது என்பதுதான் இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்கிறது. இன்னொரு புறம் இந்த ஸ்ரீலங்கன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட், இலங்கையினுடைய தபால் பகுதி, அவர்கள் கொடுக்க வேண்டிய பணம் அமெரிக்காவிற்கு ஒரு 6 லட்சம் டாலர், அமெரிக்க டாலர், அதுவும் அனுப்பியாச்சு. அது எங்க போனோம் என்று சொல்லி தெரியாது. எப்படி இவர்கள் அனுப்புற காசு மாத்திரம் ஒன்று அமெரிக்காவுக்கு அனுப்புற காசும் போய் சேர இல்லை, ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பின காசும் போய் சேர இல்லை. இதெல்லாம் ஊழலா அல்லது இதெல்லாம் இவருக்கு தெரியாமல் நடக்குதா? தெரியாமல் நடந்தால் அதிகாரத்தில் இருப்பதற்கு தகுதி இல்லை, தெரிஞ்சு நடந்தால் ஊழல் நடக்கிறது என்பதுதான் அர்த்தம். ஆகவே இவ்வாறானவர்கள் அரசில் இருக்கிற பொழுது எவ்வாறு உண்மையாகவே தொழிலாளர்களுடைய, விவசாயிகளுடைய, பொதுமக்களுடைய பிரச்சனைகளை இவர்கள் தீர்ப்பார்கள் என்பதுதான் பெரிய கேள்விக்குரிய விஷயம். ஆகவே இவர்கள் வந்து 1.5 வருஷம் முடிந்த நிலையில் ஒரு கம்யூனிஸ்டுகளாக, சோசலிஸ்டுகளாக பிரச்சனைகளை தீர்ப்போம் என்று வந்தவர்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்போம். கிழமைக்கு ஒருக்க அமைச்சர்கள் யாழ்ப்பாணம் வெளியினார். நான் வந்து இங்க தொடர்ந்து இருக்கிற சந்திரசேகருக்கு அப்பால் விமல் ரத்னாக்கா கிழமைக்கு ஒருக்கா வருகிறார். அவரும் இங்கதான் வருகிறார். வர்ற பொழுதெல்லாம் காணியை விடுவோம், பூமியை விடுவோம், பிரச்சனையை தீர்ப்போம், கையீட்டு பிரச்சனை தீர்ப்போம் கணக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் எந்த பிரச்சனையாவது யாழ்ப்பாணத்திலோ வடக்கு மாகாணத்திலோ தீர்க்கப்பட்டிருக்கிறதா? மன்னாரிலோ, முல்லைத்தீவிலோ, கிளிநொச்சியிலோ, யாழ்ப்பாணத்திலோ, வவுனியாவிலோ எந்த பிரச்சனைகளாவது தீர்க்கப்பட்டிருக்கிறதா என்றால் ஒரு பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. இந்த 1.5 வருஷ காலத்தில் ஒரு 2 வீதியை திறந்தது என்பதை தவிர இவர்களால் பெரிசாக எதனையும் செய்ய முடியவில்லை. இவர்கள் எந்த நேரம் கேட்டாலும் கூட யாழ்ப்பாணம் வந்து அரைக்காற்று போட்டு வீதியில் நடந்து யாழ்ப்பாணத்தில் அமைதி இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு ஜனாதிபதி இருக்கிறார். ஆனால் அவர் அரைக்காற்றுடன் வீதியில வந்து அவரால் ஹம்பாந்தோட்டிலோ அல்லது கொழும்பிலோ நடக்க முடியுமோ எனக்கு தெரியாது. ஆனா யாழ்ப்பாணத்தில் வந்து அவ்வளவு தூரம் அமைதி உள்ள பிரதேசம். ஆனால் அதே சமயம் பார்த்தால் அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை விடயங்களும் தமிழ் மக்களுக்கு விரோதமான விடயங்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சொன்னார்கள் பயங்கரவாத தடை சட்டம், அதை இன்னுமே நீங்க பாராளுமன்றத்தில் திரு சித்தார்த்தன் அவர்கள் இருந்தால், நான் இருந்தேன், செல்வம் இருந்தால் வரவேற்பு. அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகிற ஒவ்வொரு நேரத்திலும் நாங்கள் வந்தால் அடுத்த நிமிஷம் இந்த பயங்கரவாத தடை சட்டம் அகற்றப்படும் என்றார்கள். ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்திலும் கூட மோசமான ஒரு சட்டத்தை எப்படி கொண்டு வருவது என்பதுதான் இப்பொழுது பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது, பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலை, காணி பூமிகளை உங்களுக்கு தெரியும், ஒரு சட்டவிரோதமாக யாருக்கோ சொந்தமான காணியில் ஒரு சட்டவிரோதமான முறையில் ஒரு புத்தகங்களை கட்டி அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வந்த அரசாங்கம் எல்லோருக்கும் தெரியும் இது மிக மிக மோசமான சட்டவிரோதமான செயற்பாடுகள் என்று தெரிந்தும் கூட இன்று வரை அந்த பிரச்சனையை அரசாங்கம் கால விரயம் செய்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே அவர் என்ன பண்ண சொன்னாங்க தேர்தல் விஞ்ஞாபனத்தில், நாங்கள் வந்தால் மாகாண சபை தேர்தலை உடன் நடத்துவோம் என்று கூறினார்கள்.
1.5 வருஷம் அல்ல. இந்த அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடத்துமா என்பதை இப்பொழுது ஒரு கேள்வியாக மாறியிருக்கிறது. அரசாங்கம் தனது செல்வாக்கை நாளாந்த விளந்து வருகிறது. அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தலுக்கும் அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் இடையில் 23 லட்சம் வாக்குகளை இழந்திருந்தார்கள். இப்பொழுது இன்னும் பெரும்பான்மையாக அவர்கள் இழப்பார்கள் என்றுதான் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கூறுகிறார். ஆகவே அவர்கள் தொடர்ந்து இழப்புகளை சந்திப்பார்களாக இருந்தால் இந்த மாகாண சபை தேர்தல்களை வைப்பார்களா என்பதே ஒரு பாரிய கேள்வி. அதே போன்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மோசமான இந்த அரசியல் சாசனத்தை நாங்கள் முற்றுமுழுதாக மாற்றுவோம். நாங்கள் இந்த எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்ட் ஒரு நிறைவேற்றிய அதிகாரமுள்ள ஜனாதிபதியை இல்லாமல் செய்வோம், அந்த முறை வேண்டாம், மீண்டும் பாராளுமன்ற முறையை கொண்டு வருவோம் என்று கூறினார்கள். ஆனால் 1.5 வருஷம் முடிந்தும் கூட அதற்கான ஆரம்ப நடவடிக்கை, ஆரம்ப புள்ளி கூட இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை என்பதுதான் உள்ள விடயம். ஆகவே இவர்கள் எதிர்த்தரப்பில் இருந்து வருகிற பொழுது தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கொடுத்த உறுதிமொழிகள் இந்த நாட்டை நலம் பெற வைக்க, இந்த நாட்டை மேம்படுத்த, இந்த நாட்டை செழிப்படைய செய்ய இவர்கள் சொன்ன எந்த உத்தரவாதங்களும் கூட இவர்களால் சரியாக செய்ய முடியவில்லை. குறைந்தபட்சம் ஊழல் ஒழிப்போம் என்றால் அவர்கள் ஊழலினுடைய ஊற்றுக்கண்ணாக இப்ப ஏபிபியோ என்பிபியோ மாற்றம் அடைந்திருக்கிறதா என்ற கேள்வி எழுதுகிற ஒரு சூழ்நிலையைத்தான் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இவர்கள் எல்லோருமே பாராளுமன்றத்துக்கு பதில் சொல்லக்கூட பயப்படுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். பாராளுமன்றத்தில் விவாதம் கேட்டால் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கின்றோம். ஆகவே எல்லாத்தையும் மூடி மறைக்க வேண்டும் என்ற நிலைத்தான் இவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இவர்கள் வருவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் கோத்தபாய ராஜபக்ஷ. அவர் என்னென்ன பிரச்சனைகளை செய்தார், உரமில்லை, பல்வேறுபட்ட மோசமான விவசாயிகளுக்கு எதிராக, தொழிலாளர்களுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை செய்தார். இன்று வந்திருந்தவர்கள் அன்று ஒரு அறகலை என்ற போராட்டம், அதாவது அவருக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி அவர் நாட்டை விட்டே ஓடுகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார்கள். அதன் பலாபலனாகத்தான் அவர் இன்று இருக்கக்கூடிய என்பிபி என்பது ஆட்சிக்கு வந்தது. இன்று இவர்கள் நாட்டை விட்டு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர்களே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லோர் மீதும் அடக்குமுறைகள், இந்த நாட்டில் சீவிக்க முடியுமா? எவ்வளவு தூரத்துக்கு இந்த நாட்டில் வாழ்க்கை செலவு எல்லா பக்கத்தாலும் அதிகரிக்கிறது. உங்களுக்கு இன்னும் ஒரு சில நாட்களில் நான் அறிகிறேன், எல்லா பொருட்களும் விலை ஏற்றம் கொண்டு போக இருக்கிறது, முழு பொருட்களும். ஆகவே அவ்வாறான சூழலில் இந்த நாட்டை நடைமுறைப்படுத்த, இந்த நாட்டை ஒழுங்காக ஆட்சி அதிகாரத்திலிருந்து அவர்கள் இந்த நாட்டை நடாத்துவதற்கான அந்த பொறுப்புடன் அவர்கள் செயல்படுகிறார்களா? இப்பொழுது இருக்கக்கூடிய என்பிபி என்பது ஏபிபியும் இன்னும் சில கட்சிகளும் இணைந்ததுதான் இந்த என்பிபி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இப்பொழுது இந்த ஆட்சியில் இருப்பவர்கள் யார் என்றால் ஜனாதிபதி, முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜேபி. இப்ப ஜேபிபிக்கும் என்பிபிக்கும் இடையிலும் சில குளறுபடிகள், பிரச்சனைகள். பிரதமர் ஒரு மாதிரியான நடைமுறையில் இருக்கிறார், ஜனாதிபதி இன்னொரு விதமான நடைமுறையில் இருக்கிறார். இவ்வாறு பல்வேறுபட்ட பிரச்சனைகளும் கூட தொடர ஆரம்பித்திருக்கிறதாக நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறான சூழ்நிலையில் தான் நாங்கள் இந்த தொழிலாளர் தினத்தில் நாங்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். ஆகவே தமிழ் மக்களை பொறுத்தவரையில் நாங்கள் பல்வேறுபட்ட அரசுகளை நாங்கள் கடந்த காலங்கள் பார்த்திருக்கோம். ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பொதுஜன புறமின, நாங்கள் இருந்து பல்வேறுபட்ட ஜனாதிபதிகள் எல்லோரையும் பார்த்தோம். ஆனால் இன்று வந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞனாக, ஒரு முற்போக்கு அரசியல்வாதியாக, நான் இனவாதி அல்ல, நான் மதவாதி அல்ல, நான் ஒரு சோசியலிஸ்ட், நான் எல்லோரையும் சமத்துவமாக பார்ப்பவன் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதியால் கூட தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியவில்லை என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் அரசாங்கம் ஒன்று வந்தால் எல்லாத்தையும் மாற்றிவிடும் என்ற கற்பனையில் நாங்கள் முகம் தெரியாத சிலரை நாங்கள் பாராளுமன்றம் அனுப்பி இருக்கிறோம். இன்றைக்கு பாராளுமன்றத்தில் யாழ்ப்பாணத்தில் இருந்து போன உறுப்பினர்கள் அனைவரையும் இதில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியுமா? அவர்களுடன் பேசியிருக்கிறீர்கள், அவர்கள் யாரும் உங்களுக்கு தெரியுமா என்றால் பல பேரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஏனென்றால் அவர்களுக்கும் மக்களுக்கும் அவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இருந்தது. ஆனால் இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால்
நாங்கள் பல பிரச்சனைகள் தீரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்கள், சில பேரை கொண்டு வந்தீர்கள். ஆனால் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ஆகவே எதிர்காலத்தில் நாம் தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும், நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த அரசாங்கத்தை நாங்கள் வற்புறுத்தி மாகாண சபை தேர்தலை வைப்பது என்பதற்கு அப்பால் நாங்கள் ஒன்றுபட்டு நிச்சயமாக என்னென்ன விடயங்களை அடைய முடியுமோ அதற்காக நாங்கள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். அடக்குமுறைகளுக்கு எதிராக தொடர்ச்சியான எங்களது போராட்டங்கள் என்பதுதான் இந்த அரசாங்கத்தை நிலைபுடைய வைக்கும், அரசாங்கத்தை சிந்திக்க வைக்கும். அந்த வகையில் நாங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டும், அந்த வகையில் நாங்கள் போராட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.